இம்ப்ளான்ட் பண்ணதுக்கப்புறம் நான் எல்லாமே சாப்பிட்லாமா டாக்டர், எலும்பு கடிக்கலாமா, இல்லை முறுக்கு சீடை சாப்பிட்லாமா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. இம்ப்ளான்ட்டுன்றது ஒரு ஆர்டிஃபிஷியல் வேறு, அதுக்கு மேலே நம்ம பல்ல ஃபிக்ஸ் பண்ணுறோங்க. இதில் வந்து 2 விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ வந்து சிங்கிள் இம்ப்ளான்ட் அண்ட் மல்டிபிள் இம்ப்ளான்ட் ஆர் ஃபுல் மவுத் இம்ப்ளான்ட்ஸ் இப்படி பிரிச்சுக்கும். சிங்கிள் இம்ப்ளான்ட் அவங்களுக்கு வந்து நம்ம பொதுவாகவே என்ன பண்ணுவோம்னா, இப்போ கடவா பல்னா இம்ப்ளான்ட்டை போட்டுட்டு ஒரு 3 மாதம் விட்டுருவோம். எதுக்காகனா அது ஃபுல்லாக எலும்பு ஃபார்ம் ஆகிறதுக்காக விட்டுருவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கேப் கொடுக்குறோம். அப்படின்னும் போது நீங்கள் நார்மலாக ரெகுலர் ஃபுட்டு எல்லாமே சாப்பிட்லாம். பட் எலும்போ கடினமான பொருள் கடிக்காமல் இருக்கிறது பெட்டராக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இம்ப்ளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஸ் எவ்வளோ வேணாலும் தாங்குங்க. நான் தாங்காதுன்னு நான் சொல்ல. நம்ம நேச்சுரல் டூத் அப்படின்றதுக்கு ஜாக்கப்ஸார் எஃபெக்ட் இருக்கும். இந்த இம்ப்ளான்ட்டில் அந்த ஜாக்கப்ஸார் எஃபெக்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா டேரெக்டாக போய் எலும்போட மெர்ஜ் ஆயிடுது. ஸோ இம்ப்ளான்ட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் தேர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் ஸ்க்ரூ ஃப்ராக்சர் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா க்ரௌன் மட்டும் தனியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கடினமான பொருட்கள், எலும்பு அந்த மாதிரி விஷயங்கள் கடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்கன்றது சொல்கிறேன். நான் இவ்வளோ காசு கொடுத்து இதெல்லாம் சாப்பிட முடியாதுன்னா நான் ஏன் இம்ப்ளான்ட் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேரோட இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் பிரிட்ஜாகவும் பண்ணிக்கலாம். பட் பிரிட்ஜுனா நீங்கள் பக்கத்தில் இருக்க 2 பல்ல கரைச்சிட்டு பண்ணணும். இதுனா வந்து ஒரே பல், பட் நீங்கள் எல்லாமே சாப்பிட்லாம். எலும்பு அந்த மாதிரி விஷயங்கள் பொதுவாகவே நேச்சுரல் டூத்லேயும் கடிக்கக்கூடாது. ஃபுல் மவுத் இம்ப்ளான்ட்ஸ் அப்படி வருது அப்படின்னா, ஃபுல் மவுத்தெல்லாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து இன்றைக்கி இம்ப்ளான்ட் ஆரம்பிக்கணும்னா 5ஆவது நாளே நம்ம பற்கள் கொடுத்துட்றோம். ஸோ நம்ம எலும்பு ஃபார்ம் ஆகிறதுக்கான டைமே வந்து நம்ம கொடுக்கல, டைரெக்டாக கொடுத்துட்றோம். அப்படின்னும் போது அந்த ஃபஸ்ட்டு ஒரு 3 to 4 months நல்லா சாஃப்ட் டயட்டில் இருக்கிறது பெட்டரான ஒரு விஷயமா இருக்கும். அந்த டைம் வந்து முறுக்கு சீடை தட்டை எலும்பு அதுக்கப்புறம் வந்து இந்த காஞ்ச பட்டாய் ஒரு பாயிண்டில் ஃபோர்ஸ் போகிறது எல்லாமே அவாய்ட் பண்ணிடணும். முறுக்கு சீடை தட்டை எல்லாமே சாப்பிட்லாம் ஆஃப்டர் 3 months கழிச்சு.